அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 7.5 சனி முழுவதுமாக நீங்கிவிட்டது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராகு பகவானும் 8ஆம் இடத்துக்கு கேது பகவானும் டிசம்பர் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் வர இருக்காங்க. அதனால பிரயாணங்கள் இருந்த பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை பெற முடியும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பார்வையிட வர்றார். ஆகவே அதன் பிறகு உங்களுக்கு தெய்வ பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அதுவும் முக்கியமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு முழு பார்வை, குரு பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வருடம் சிறப்பான வருடமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொண்டால் முன்னேற்றத்தை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும், அந்த சொத்துக்களை அடைய முடியும். கோர்ட் கேஸ்ன்னு போனா ரொம்ப நாள் இழுத்துரும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அடுத்து சனிபகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. 12ஆம் இடத்தை சனி பார்க்கறனால தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் தூக்கம் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் மகர ராசியிலே பிறந்த நேயர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ராசிக்கும் குரு பார்வை, உங்கள் ராசிநாதன் சனிக்கும் குரு பார்வை. ஆகவே தெய்வபலம் முழுமையாக கிடைக்கிறது. அந்த முழுமையாக கிடைக்கின்ற காலம் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை. அதனால திருமணமாகாத ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை இந்த மகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு யாருக்கு ரொம்ப லாபம்னா இந்த வருஷம் மகரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட் தொழில் செய்யணும் நல்ல லாபம். இந்த வருடம் நல்ல லாபம் இருக்கிறது. மேலும் இந்த வருடம் தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்து அதை தாராளமாக விருத்தி செய்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 31க்குள்ள கண்டிப்பாக உத்தியோக உயர்வும் இருக்கிறது, சம்பள உயர்வும் இருக்கிறது, நல்ல முன்னேற்றமும் இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக பழம் பயிரிடுபவர்களுக்கும் அரிசி பயிரிடுபவர்களுக்கும் அதன் பிறகு மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக புது நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வீடு கட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் நல்ல பண வசூலும் உங்களுக்கு பாக்கி இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மகர ராசியில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கின்ற ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் உங்கள் புருஷனுக்கு அதாவது கணவனுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு விலகி முழுவதுமாக நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதுவும் முக்கியமாக நீட் தேர்வு எழுகின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசு கோட்டாவிலேயே உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கப்படுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் சம்பள உயர்வும் இருக்கிறது, வேலை வாய்ப்பும் இருக்கிறது, புதிய முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் எந்த இடங்களுக்கும் நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளலாம், எந்த ஊர்களுக்கும் பிரயாணம் மேற்கொள்ளலாம், எந்த ஸ்தலங்களுக்கும் பிரயாணம் மேற்கொள்ளலாம். அனைத்து தலங்களுக்கும் நீங்கள் தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக தெய்வ அருள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாய விரயமாக ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு, அனைத்தும் சுப விரயங்களாக நடக்கும். ஏதோ பஞ்சாங்கத்துல ஆதாயம் 2 விரயம் 8ன்னு இந்த வருஷம் பூரா செலவினங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த செலவினங்கள் சுபவிரயமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் குரு உச்சத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு பார்வையிறனால அத்தனை செலவும் சுபவிரயமாகவே இருக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து இந்த வருடம் மகர ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவானும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இந்த மகர ராசி பெண்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. அடுத்து உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற துர்கை அல்லது காளியம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சை மாலை ஒன்று போட்டுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த வழிபாடுகளின் மூலமாக மகர ராசி இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.